தலைவன் தலைவி டைரக்டர் பாண்டியராஜ் இயக்கத்துல விஜய் சேதுபதி நித்யா மேனன் 2 பேரும் நடிச்சு இன்னைக்கு திரையரங்கில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் இந்த தலைவன் தலைவி. ஆக்சுவலா இந்த படம் ஸ்டார்ட் ஆகுறப்பவே ஒரு டயலாக் ஒன்று போட்டு தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, யாரை வேணா நம்பு, சொந்த பந்தத்தை மட்டும் நம்பவே நம்பாத அப்படிங்கிற ஒரு டயலாக் வச்சுதான் இந்த படத்தையே ஸ்டார்ட் பண்றாரு இந்த படத்தோட டைரக்டர். ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் பாத்தீங்கன்னா, காலையில கல்யாணம் ஆகி சாயந்தரத்துக்குள்ள கட்டி பிடிச்சி சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனோட மனநிலையே இருக்குது. ஒரு கல்யாணம்னா என்ன, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உதாரணமா வச்சுதான் இந்த படத்தை இந்த படத்தோட டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அந்த படத்துல ஹீரோவா இருக்கக்கூடிய நம்ம விஜய் சேதுபதியும் ஹீரோயினா இருக்கக்கூடிய நித்யா மேனனும் விருப்பப்பட்டு தான் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க என்னதான் விருப்பப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் இவங்க 2 பேர் லைஃப்லையும் தினம்தோறும் சண்டை தான். எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு கட்டத்துக்கு மேல நித்யா மேனன் விஜய் சேதுபதி கூட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் பிரிஞ்சிருக்காங்க. இவங்க பிரிஞ்சு போறதுக்கு அந்த மெயினான ரீசன் என்ன, மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர விடாம யாரெல்லாம் தடுக்கிறா அப்படிங்கிறதா அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்குது. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயினா இருக்கக்கூடிய நம்ம விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் இந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல இவங்க 2 பேரோட கேரக்டரும் ரொம்ப அற்புதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெயினா நம்ம விஜய் சேதுபதி மனைவி கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு கூச்ச நச்சமே இல்லாம போயிட்டு வாலண்டியரா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், திருவண்ணாமலை கோயில் முன்னாடி இருந்து இவர் பண்ணக்கூடிய சீக்வன்ஸா இருக்கட்டும், தன்னோட மாமனார் கிட்ட மொட்டை மாடியில வச்சு மீன் குழம்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற லெவல்ல பிரிச்சு தள்ளியிருக்காப்புல. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துக்கு அப்புறம் மீண்டும் இப்படி ஒரு விஜய் சேதுபதியை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறமா அந்த படத்துல ஹீரோயினா இருக்கக்கூடிய நித்யா மேனனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தன்னோட கணவர் வாங்கி கொடுக்கக்கூடிய வெரைட்டியான பரோட்டாவை சாப்பிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தன்னோட கணவரை கொஞ்சும் போது எவ்வளவு அற்புதமா கொஞ்சுறாங்க, கோவம் வர்றப்ப டே போடா அப்படிங்கிற மாதிரி இவங்க காட்டக்கூடிய ரியாக்ஷன்லாம் வேற லெவல்ல இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா விஜய் சேதுபதியே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்களோட ஆக்டிங் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறமா யோகி பாபு பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவரோட படங்களை பொறுத்த வரைக்கும் காமெடியில ஒரு 10 படம் நடிச்சாருன்னா இவரோட படத்தோட காமெடி ஒரு படத்துல தான் ஒர்க் அவுட் ஆகும். மற்ற படங்கள் எல்லாமே இவரோட பாடி லாங்குவேஜ்லேயே சிரிக்க வச்சுட்டு போயிடுவாரு. லக்கீலி இந்த படத்துல இவரோட காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெயினா விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் பரோட்டா கடையில வச்சு அவங்க தாளம் போடுறப்போ பெரிய இசைஞானி ஃபேமிலி, நீ யாரா இம்மானா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முனியாண்டி கோயில வச்சு கேவலி கத்துறதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல யோகி பாபு காமெடியில அல்டிமேட்டா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவங்க 3 பேரை தவிர்த்து இந்த படத்துல சரவணன், தீபா சங்கர், ரோஷினி ஹரிப்பிரியன், ஆர்.கே. சுரேஷ், காளி வெங்கட், அருள்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த படத்துல தன்னோட கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த கதாபாத்திரத்துக்கான நடிப்பை ரொம்ப அற்புதமாகவும் கணக்கச்சிதமாகவும் வெளிப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியா எம் சுகுமாரோட சினிமோட்டோகிராஃபி, விஷுவல் அப்பீலிங் வேற லெவல்ல இருந்தது. அந்த கதைக்களத்துக்கு என்ன விஷுவல் தேவையோ அதை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு ரொம்ப அற்புதமா கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியா மியூசிக்கை பத்தி சொல்லலாம் அப்படின்னா, சந்தோஷ் நாராயணனோட அந்த மியூசிக்ல வரக்கூடிய கெஞ்சரனே பாடல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸை விசில் அடிச்சு என்ஜாய் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு வேற லெவல் வைப்பை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து இருக்கக்கூடிய 1-2 பாடல்கள் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாவே பண்ணியிருந்தாரு. இப்படி இந்த படத்துல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருந்தாலும் எல்லா கேரக்டருமே நம்ம மைண்ட்ல நிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்கும் உரிய ஸ்கிரிப்டை ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு அந்த படத்தோட டைரக்டர். அதுக்காகவே இவருக்கு நம்ம ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லி ஆகணும். அதற்கப்புறமா இந்த படத்துல ஒரு 2 மெயினான டைலாக்ஸ் வரும். முதலாவது டைலாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை வேணா நம்பு, ஆனா சொந்தக்காரனை மட்டும் நம்பவே நம்பிடாத. ஏன்னா நீ கடைசி வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்து அவன் உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் அந்த சொந்தக்காரன், அதனால அவனை நம்பிடாத அப்படின்னு வரக்கூடிய டைலாக் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டைன்னு வந்துச்சுன்னா யாருமே மூக்க நுழைஞ்சு நாட்டாம பண்ண வேணாம். அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அவங்களே பேசி தீர்த்துக்கிறட்டும், அதுக்கான டெசிஷன் என்ன அப்படிங்கிறத அவங்கள எடுக்க விடுங்க, நம்ம யாரும் உள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைலாக் இருக்கட்டும். இந்த 2 டைலாகும் இந்த படத்துல மெயினான டைலாக் அப்படின்னே சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியா இந்த படம் டிராவல் ஆகக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட குழந்தைக்கு மொட்டை போடுற விஷயத்துல தான் சண்டையே ஸ்டார்ட் ஆகும். அந்த சண்டை ஸ்டார்ட் ஆகி பிளாஷ்பேக்ல
நித்யா மேனனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் இடையில என்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ரெண்டையும் கட் பண்ணி மறுபடியும் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மள அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதற்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதியோட அப்பா, விஜய் சேதுபதியோட தம்பி, அப்புறமா நம்ம ஹீரோயினாக கூட நித்யா மேனனோட அப்பா, நித்யா மேனனோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே சண்டை போடக்கூடிய அந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை கொஞ்சம் டல் அடிக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்ல வேண்டிய கதையை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லி முடிச்சுட்டாங்க. படம் ஒரு 3 மணி நேரம் டிராவல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காகவே செகண்ட் ஹாஃப் எடுத்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக பார்க்குற அளவுக்கு ஓகேவான படமாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 1.25 மணி நேரம் ஏன்டா படத்துக்கு வந்தோம் அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஜவ்வா இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான கிளைமேக்ஸ். படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட ரொம்பவும் கனெக்ட் ஆகுற அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று எடுத்திருந்தாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் யோகி பாபு ஒரு கவுண்டர் காமெடி ஒன்று போடுவார். அந்த காமெடியை பார்த்த உடனே குபீர்னு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கவுண்டர் ஒன்று போடுவார். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் படம் பார்க்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஓகேவான பார்க்கக்கூடிய மூவியாகவும், செகண்ட் ஆஃப் சுமாராக இருக்கக்கூடிய ஒரு படமாகவும் தான் இருக்குது. இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஸ்டாண்டை நீங்களே எடுங்க. நாம இது வரைக்கும் நம்மளோட வீடியோல தலைவன் தலைவி மூவியை பத்தி ரிவ்யூ பண்ணோம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயராஜா.